உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஹை டெம்பரேச்சர் 105 இருக்கு. நல்ல வேலை, கரெக்டா கால் பண்ணிட்டீங்க. கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா ரொம்பவும் ரிஸ்கா இருக்கும். டாக்டர், இப்போ பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. டாக்டர், ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணலாமா? இப்போ தேவையில்லை. நான் ஒரு இன்ஜெக்ஷன் போடுறேன். குழந்தை இப்போ கண் முழிச்சிரும். இந்த டானிக்கையும் மருந்தையும் 3 hours ஒன்ஸ் கொடுங்க. சரிங்க டாக்டர். நான் கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்க வேண்டாம். வீட்ல ஏதாவது பிரச்சனையா? எதுக்கு கேக்குறேன்னா, குழந்தைக்கு பிசிக்கலா எந்த ப்ராப்ளமும் இல்ல, சைக்காலஜிக்கலா அஃபெக்ட் ஆயிருக்கு. குழந்தை முன்னாடி சண்டை போட்டுக்காதீங்க. அப்படி நீங்க சண்டை போடுறத பார்த்துதான் குழந்தை பயந்துருக்கு. அதனாலதான் இந்த ஃபீவர். இனிமே பயப்பட தேவையில்லை. குழந்தைய கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. ஓகே, வரேன் சார். தேங்க்யூ டாக்டர். சூர்யா, டாக்டர் சொன்னது கேட்டியா? குழந்தை முன்னாடி இனிமே நீங்க 2 பேரும் சண்டை போட வேண்டாம். ஆமா சூர்யா மாமா, நீங்க போட்டுக்கிட்ட சண்டைய பார்த்துதான் தேவிக்கு இப்படி ஆயிடுச்சு. உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். ஐயோ, ப்ளீஸ் பாத்துக்கோங்கம்மா. கொடுங்க. குழந்தைக்கு இப்படி ஆயிடுச்சு. என்ன? இங்க பாருங்க, நீங்க என்கிட்ட என்ன வேணாலும் கோவப்படுங்க, என்ன அடிங்க, சண்டை போடுங்க. ஆனா இது எதுவுமே தேவி முன்னாடி வேண்டாங்க. நமக்குள்ள இருக்கிற பிரச்சனையெல்லாம் தூக்கி போட்டுட்டு தேவி முன்னாடி கொஞ்சம் சந்தோஷமா இருப்போம். இத சொல்லதான் என்ன கூப்பிட்டியா? ஒரு நிமிஷம், நான் குழந்தைக்காக பேசிட்டு இருக்கேன். நீங்க பேசாம இப்படி போனா என்ன அர்த்தம்? என் குழந்தை எனக்கு பாத்துக்க தெரியும்னு அர்த்தம். நான் அதை இல்லன்னு சொல்லல. தேவி எனக்கும் குழந்தைதாங்க, அத நீங்க புரிஞ்சுக்கோங்க. அது எல்லாம் புரிஞ்சதுனாலதான் நான் சொல்றேன். குழந்தைய காரணம் காட்டிதான் இந்த வீட்டுக்குள்ளேயே நீ வந்த. குழந்தைய காரணம் காட்டிதான் என்ன அசிங்கப்படுத்தி கல்யாணமும் பண்ணிக்கிட்ட. இப்போ அதே குழந்தைய காரணம் காட்டி என்கிட்ட ஒட்டிக்க பாக்குறியா? குழந்தைய காரணம் காட்டி நான் எங்க ஒட்டிக்க பாக்கணும்? ஆரம்பத்துல இருந்தே உங்களுக்கு என்ன பிடிக்கலங்கிறதுனால நான் என்ன பண்ணாலும் உங்களுக்கு தப்பா தான் தெரியும். ஆமா, தப்பு தப்பா தான் படும். நீ தப்பானவதான், எனக்கு அதுல எந்த சந்தேகமும் இல்ல. நீ போடுற டிராமா எல்லாம் என்கிட்ட எடுபடாது. நான் டிராமா போடுறேனா? நான் டிராமா போடுறேன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது உங்க அறியாமைங்க. நீங்க வர வச்சது உங்க ஃபேமிலி டாக்டர் தானே? நீங்க தானே கால் பண்ணி வர வச்சீங்க. அவங்க தானே குழந்தை சைக்காலஜிக்கலா பாதிக்கப்பட்டிருக்கா, அதனாலதான் ஹை ஃபீவர் அப்படின்னு சொன்னாங்க. குழந்தை முன்னாடி சண்டை போடக்கூடாதுன்னு அவங்க தானங்க சொன்னாங்க. இதெல்லாம் நான் ஏற்பாடு பண்ண டிராமான்னு நீங்க நினைச்சீங்கன்னா நான் தேவிக்காக கிளம்புறேங்க. இந்த உலகத்துல எல்லாரும் ஏதோ ஒரு நம்பிக்கையில தாங்க வாழ்றாங்க. நானும் அந்த நம்பிக்கையில தான் புஷ்பா கிட்ட இருந்து உங்களையும் குழந்தையும் காப்பாத்துறதுக்காக உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என்னைக்காவது என்ன புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நம்பினேன். இல்ல, என் மேல உங்களுக்கு துளி அளவு கூட நம்பிக்கை வரல. நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம். தேவிமா முன்னாடி நம்ம இனிமேல் சண்டை போட்டுக்க வேண்டாம். ரெண்டு பேரும் ஒற்றுமையா சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிப்போம். அதுவும் தேவிக்காக. தேங்க்ஸ்ங்க. அது தேவிமா முன்னாடி மட்டும்தான். போலாம். என்ன சிஸ்டர்,
பாருங்க அந்த குழந்தை அப்படியே அச்சு அசல் நம்ம சுண்டக்கா தேவி மாதிரியே இருக்கே. எனக்கும் அது ஆச்சரியமா இருக்கு. நல்லா பாத்துக்கங்க, அடுத்த குழந்தை என் கையில ஏறி நின்னு உச்சில டான்ஸ் ஆட போகுது. வா பாப்பா ஏறு. சிஸ்டர் Dress போட்டுதான் சிஸ்டர் வேற, மத்தபடி இந்த பாப்பா அப்படியே நம்ம சுண்டக்கா தேவிதான். என் கண்ணையே என்னால நம்ப முடியலையே சிஸ்டர். சிஸ்டர் கார் அடிக்க ரிவர்ஸ்ல எடுன்னு சொல்லும் போதே நான் யோசிச்சேன் சிஸ்டர். ஆனா என்னோட மூளைக்கு தான் ஒண்ணுமே பிடிபடல. ஆனா தேவி மாதிரி இருக்கிற கடக்குத்தாடி பாப்பாவை பார்த்ததும் உங்க மூளைக்குள்ள இப்படி ஒரு ஐடியா தொடருக்கு பாத்தீங்களா சிஸ்டர்? ஆஹா சிஸ்டர், உங்க நிழல நான் இருக்கிறத பாக்கியமா நினைக்கிறேன் சிஸ்டர். என்ன சிஸ்டர், ஏன் சிஸ்டர் கோவப்படுறீங்க? வந்துட்டா சிஸ்டர். கன் மாதிரி தூக்கிட்டானுங்க சிஸ்டர். இது என்ன இடம்? இங்க எதுக்காக நைனா வந்திருக்கோம்? நம்ம எங்கம்மா வந்தோம்? யாரோ கூட்டிட்டு வர சொன்னாங்கன்னு சொல்லி இவங்க தான் நம்மள கூட்டிட்டு வந்திருக்காங்கம்மா. சிஸ்டர் இது தேவி இல்ல சிஸ்டர். இது மட்டும் தேவியா இருந்திருந்தா உங்க கை பத்திருக்கும்ல. உங்க கைக்கு ஒண்ணு ஆகல பாருங்க. ஏய், உன் பேர் என்ன? ராணி, ஜான்சி ராணி. அடேங்க அப்பா, கையில வாழை கொடுத்தா அப்படியே குட்டி ஜான்சி மாதிரியே இருக்கும் போல இருக்கே. அம்மா நீங்க யாருங்க? எதுக்காக எங்களை கூட்டிட்டு வந்திருக்கீங்க? இது உனக்கு தான். எனக்கு எதுக்குமா இவ்ளோ பணம்? யோ, நீ உன் பொண்ணும் ரோட்ல வித்த காட்டி கஷ்டப்படாம நிம்மதியா சந்தோஷமா வாழறதுக்கியா வாங்கிக்க. வாங்கிக்கோ. இது அட்வான்ஸ் மட்டும்தான். நான் சொல்ற மாதிரி நீ நடந்துக்கிட்டா இந்த மாதிரி நிறைய கட்டு உன் கைக்கு வரும். கட்டு பணத்தை நீங்க என் கையில கொடுக்கும் போதே தெரிஞ்சு போச்சுமா, ஏதோ தப்பான வேலைக்கு தான் கூட்டிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு. பயப்படாத, ரிஸ்கான வேலையெல்லாம் ஒண்ணும் கிடையாது. உன் பொண்ணு மாதிரி என் வீட்ல ஒரு சின்ன பொண்ணு இருக்கு. மிஸ்டர் கூத்தாடி பாருங்க நல்லா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.